ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் தஞ்சாவூரில் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் லிங்கத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. லிங்கன்னு சொல்கிறத விட மனித ரூபத்தில் காட்சியளிக்கும் சிவன் சொல்லலாம். இதை மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலில் மனித ரூபத்தில் நின்று காட்சி தருவார். இது காம்பவுண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா, சுற்றியும் பார்த்தீங்கன்னா சிவன்லிங்கமாக இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். சுற்றியும் பார்த்தீங்கன்னா சிவன்லிங்கமாக இருக்கும் பாருங்க. இந்த சிவலிங்கத்தை இருக்கிற இடத்துக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா கடைசி எண்டில் தான் மனித ரூபத்தில் இருக்கிற சிவன் பார்த்தீங்கன்னா மனித ரூபத்தில் காட்சி கூறுவார். நம்ம தான் பக்கம் அந்த நெருங்கிட்டோம். இங்கே இருக்கிற லிங்கங்க பார்த்தீங்களா, இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பார் மனித ரூபத்தில். இது கிட்டத்தட்ட 16-17ஆம் நூற்றாண்டுலேயே தஞ்சை பெரிய கோயிலில் கட்டினது. என்ன கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கையும் கொஞ்சம் உடஞ்சிருக்கும். அப்போதையே கட்டின இதில் உட்காந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா மனித ரூபத்திலேயே காட்சி கொடுக்குறாரு. நீங்கள் உள்ளேயும் போய் தரிசிக்கலாம். இங்கே யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஈசனார் லிங்கம்பாங்க. இதுக்கு முன்னாடி பேரில் பார்த்தீங்கன்னா ஈசனார் சன்னதின்னு இருக்கும். மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. எனக்கே இன்னொருத்தவங்க சொல்லி தான் தெரியும். நான் எதர்ச்சியாக போனேன். அங்கே தான் இந்த மனித ரூபத்தில் இருக்கிற சிவனை பார்த்தேன். உங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணலாமேன்னு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.